ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாம்? எனக்கு இந்த 2 நாள் காய்ச்சல். ஸோ ஃபீவரெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஒழுங்க முடியலை. பட் உங்களை சந்திக்கணும்னு மீன் வறுவலோடு வந்திருக்கிறேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். கொஞ்சம் வாய்ஸில் அப்செட்டிக்கு நான் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் வாங்க இப்போ நாங்கள் மீன் வறுவல் செய்வோம். மண்கடாய் தான் எடுத்துக்கிறேன். எப்பயுமே போல் அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். 2 பல்லு பூண்டும் ரம்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை 2-3. இன்றைக்கி மிச்சமெல்லாம் செய்யலாம், எனக்கு ஃபீவர். ஸோ லைட்டாக காரமாக ஒரு ஃபிஷ் கறி தின்னணும் போல இருந்துச்சு, அதுக்கு தான் வந்தேன். ஸோ கடுகு கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறேன். எப்படியுமே இது ரெண்டும் கொஞ்சம் உருவணும், அப்போ நல்ல ஸ்மெல் ஒன்றும் வரும். இப்போ இதுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு டொமாட்டோ, ஒரு ஆனியன், க்ரீன் சில்லி, இது எல்லாத்தையும் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். வர்ணித்து ஆக்கி கொள்றதுக்கு இன்றைக்கி டைம் போதா, பட் மீன் வறுவல் உரப்பாக தின்னணும் மாதிரி இருந்துச்சு, அதுக்கு தான் இது. இப்போ கொரக்காவை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதால் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கொண்டேன். அதோட சால்ட்டும் தேவையான அளவு சேர்த்து நல்லா இது கொஞ்சம் வதங்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கணும். இது வதங்கின பிறகு தான் நாங்கள் மசாலா எல்லாம் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே, இப்போ வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு நான் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதோட மசாலா பவுடரும் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். அதோட டர்மரிக், மஞ்சத்தூள், அதுலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ பெப்பர் பவுடர் கட்டாயம் போடணும். பெப்பர் பவுடரும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் கொஞ்சமாக நாங்கள் வதங்கணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேவுறதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக 1/2 கப் போல் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மிச்சம் வாட்டர் ஆட் பண்ண வேணாம். இது மீன் வறுவல். இது நான் வந்து தலப்பட் மீன் தான் வறுக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகணும். நல்லா இது வெந்து இதோட கிரேவி நல்லா வேவணும். ஓகே, இப்போ நல்லா வெந்திக்குது. இப்போ இதில் நான் மீன் துண்டு, ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையுமே இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா ஃபிஷ் பீசஸையும் ஆட் பண்ணிக்குவோம். இதில் கிரேவி போதாத மாதிரி இருக்கும், பரவாயில்லை. இது வந்து மீன் வறுவல் சுட்டி, இதுக்கு கிரேவியே தேவையில்லை. ஸோ இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும். எல்லா ஃபிஷ்ஷையும் நான் இன்றைக்கி 500 தலப்பாத் ஃபிஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இதுக்கு பிறகு நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணலை. 1/2 கப் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணேன். 2-3 நாளாக எனக்கு எந்த ரெசிப்பியுமே போட கிடைக்கல. ஃபீவர் வந்துருச்சு. யாருமே இந்த பேர் மலையில் நனைய வேணாம். இது வந்து பொல்லாத மலை, கெமிக்கல் மலை. கொஞ்சம் தலைக்கு தண்ணி பட்டால் கூட ஃபீவர் வந்துடுது. ஸோ இது நல்லா வதங்கிடுவோம். இப்போ இந்த கறி நல்லா வதங்கி நல்லா வறுப்பட்டு ரெடியாகிக்கி இதை நல்லா நாங்கள் பிரட்டி வதங்கிவிட்டா ஓகே. ஸோ இது நல்லா ரெடியாகிடுச்சு. இப்படி தான் வைக்கணும். இதில் ஒரு சொட்டுமே கிரேவி வைக்கப்படாது, அப்போ தான் தடுமல் வாய்க்கு நல்லா வைக்கும். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். இதில் பாருங்கள், ஒரு சொட்டுமே கூட கிரேவி இல்லை. பார்த்திங்களா, இது வந்து ஃபிஷ் வறுவலை தான் நான் சொன்னேன். இது வந்து கோல்டெல்லாம் வந்த நேரத்துக்கு, ஃபீவர் வந்த நேரத்துக்கு சட்டப்படி சாமானம். இதோடைய ஒரு ரசம் ஒன்று மீஞ்சின்னா நல்லா ஏறிப்போகும் சாப்பாடு. நான் நினைக்கிறேன் இந்த ஃபிஷ் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிக்கும். இது அவசரத்தில் செஞ்ச ஃபிஷ் வறுவல். ஸோ ஐட்டம் உங்களுக்கு தேவையான ஐட்டம் எதுவுமே காட்ட கிடைக்கல. ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக வர ரெசிபி சொல்லி நான் உங்களுக்கு இதை காட்டினேன். அவசரத்தில் செய்கிற எப்படியுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேணாம். எனக்கு கொஞ்சம் ஃபிட்டாக பிறகு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்க வருவேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.